அனைவருக்கும் வணக்கம். நல்லம்பாக்கத்தில் அமைந்துள்ள திருநல்லமங்கை ஈஸ்வரி சமேத சொர்ணலிங்கேஸ்வரர் ஆலயத்துல இப்போ முருகப்பெருமானையும் வள்ளி தெய்வானையோட பிரதிஷ்டை செய்யறதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க. சிலை வாங்குவதற்காக உங்களால முடிந்த தொகையை நீங்க கொடுத்து உதவினீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு கைங்கரியமா இருக்கும். பக்தி ஒளி நேர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கொடானு கோடி நமஸ்காரம். வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? யாருக்கு தாங்க ஜெயிக்கிறது பிடிக்காது? எல்லாருக்கும் பிடிக்கும்ல. ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும், அதுதான் நம்மளோட எண்ணமா இருக்கணும். தோல்வியே வேண்டாங்க, ஜெயிக்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க 10 தோல்விகள் என்பது ஒரு ஜெயிப்பதற்கு சமம். அதாவது அந்த தோல்வியினுடைய படிக்கட்டுல ஏறிதான் ஜெயிக்க முடியும்னு. நம்ம அப்படியே மாத்திக்கிறோமே. அந்த ஜெயிச்சோங்கிற ஒரு படிக்கட்டுல ஏறியே நம்ம சக்சஸாவே இருந்துடுறோமே. நினைங்களேன், தப்பு கிடையாதுல்ல. நம்மளுடைய வாழ்க்கை ஜெயிக்கணும். இத்தனை நாள் நான் விழுந்துட்டேன், பரவாயில்ல, நான் ஜெயிக்கணும், அவ்வளவுதான் நம்மளோட எண்ணம். ஜெயிக்கணும். இந்த ஜெயிப்பதற்கு என்ன செய்தால் நமக்கு ஜெயிப்பு வரும்? சக்சஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு. என்ன பண்ணணும்? இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்? என்னங்க ஜெயிப்பதற்கெல்லாம் ஒரு பரிகாரமாங்க? நான் ஹார்ட் ஒர்க் பண்ணா நான் ஜெயிச்சிருவேன். கடவுளுடைய அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் அது நடக்கும். லக்கெல்லாம் வேற. உடனே சொல்லுவாங்க, நேத்தி வரைக்கும் நான் பார்த்தேன்டா, அவரை சாதாரண ஆளா இருந்தாரு, ஆனா இன்னைக்கு சிகரம் தொடும் ஒரு பெரிய ஃபேமஸான பர்சன் ஆயிட்டாரு. அவர் நடந்து போனா எத்தனை பேர் வராங்கன்னா அதுக்காக அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார், எவ்வளவு கடவுளிடம் அனுகிரகத்தை வாங்கியிருப்பார். உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. சின்ன ஒரு விஷயம் சொல்றேன், எல்லாருக்குமே தெரியும், உலகம் அத்தனை பேருக்கும் தெரியும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தெரியுமா? சாதாரணமான ஒரு கண்டக்டரா இருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னைக்கு தன்னுடைய இவ்வளவு வயசுலையும் ஒரு சூப்பர் ஸ்டாரா நிலைத்து நிற்கிறார்னா அதுக்கு காரணம் அவருடைய ஹார்ட் ஒர்க், கடவுளிடம் இருந்த நம்பிக்கை, கடவுளுடைய அனுகிரகம். இந்த 3 இருந்துதான் இன்னி வரைக்கும் எங்க போய் கேட்டாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னா நமக்குள்ள ஒரு வைப்ரேஷனே வரும். எவ்வளவு பெரிய மனுஷன் தெரியுமா, அருமையான மனிதன், கடவுளிடம் அவ்வளவு பக்தி கொண்ட மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இது யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. அப்ப அவருக்கு எப்படி அனுகிரகம் கிடைச்சது? கடவுளை சதா சர்வகாலமும் பூஜை புனஸ்காரங்கள் நினைச்சுக்கிட்டே இருப்பாரு. அந்த அளவு நம்ம வெற்றி பெறணும் வாழ்க்கையிலன்னா அதுக்கு ஹார்ட் ஒர்க் வேணும். 2வது கடவுளுடைய அனுகிரகம் வேணும். அது அனுகிரகம் வாங்குறதுக்கு ஜெபம் பண்ணணும் இல்லையா? கடவுளுடைய நாமங்களை சொல்லணும். இது நம்ம பண்ணாலே நமக்கு சக்சஸ் ரேஷியோ கிடைக்கும். நம்ம என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணும், ஜெயிக்கிற நேரத்துல படா என்னால இது முடியாதா, அடுத்த ஸ்டெப் ஜெயிக்க போறோம், அடுத்த ஸ்டெப் நமக்கு ஜெயிப்பு அப்படின்னு வரப்போகுது. அந்த சக்சஸ்ங்கிற ஒரு மிகப்பெரிய பாறையை தொடர்றதுக்கு முன்னாடி நம்ம வழுக்கி கீழே விழுந்துரும். ஆனா வழுக்காம இருக்கணும்னா கடவுளுடைய நாமங்கள் நம்மளை காப்பாத்தும். ரைட்டா? இதுக்கு ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்லுகிறேன். அதாவது என்கிட்ட வந்தவங்களோட கதை இல்ல, நிஜம். ஜாதகம் பார்க்கறதுக்காக ஒருத்தர் என்ன தேடி வருகிறார். அவருக்கு வாழ்க்கையில பயங்கரமான சறுக்கல். 30 வயசுல இருந்து நான் சறுக்கி சறுக்கி கீழே விழுந்துகிட்டே இருக்கேன். சறுக்கி கீழே விழுந்து இன்னைக்கு ஜெயிப்பேன் விழறேன். 50 வயசாச்சு, ஜெயிக்கவே இல்லையே, தோத்துக்கிட்டே தான் இருக்கேன், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னார். அப்பதான் சொன்னேன், நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ண, அவர் பண்ணதெல்லாம் என்கிட்ட வந்து காமிச்சாரு. எவ்வளவு ஹார்ட் ஒர்க் செஞ்சிருக்கீங்க. அவருக்கு ஒரு மனைவி 2 குழந்தைகள் இருக்காங்க. எப்படியோ அந்த குடும்பத்தையும் அவர் காப்பாத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா சக்சஸ் ஆகணும், மிகப்பெரிய ஒரு சக்சஸ் எனக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஓடிக்கிட்டே இருக்காரு. திரும்பி பார்த்தா எல்லாமே ஜீரோவாவே இருக்கு. என்கிட்ட வந்து கேட்டாரு, ஜாதகத்தை எடுத்துட்டு வந்தாரு. இதுக்கு நான் என்ன பண்ணணும்னாரு. அப்படியே ஜாதகத்தை தூக்கி ஓரமா வச்சுட்டு சொன்னேன்,
நான் ஒரு பரிகாரம் சொல்றேன், செய்யறீங்களான்னு. கண்டிப்பா செய்யறேன். ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க. ஜாதகம் அப்புறம் நான் ஒரு பரிகாரம் சொல்றேன். அதாவது என்னதான் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் கடவுளுடைய அனுகிரகம் நிச்சயமா இருக்கணும். அந்த கடவுளுடைய அனுகிரகம் இருந்தா நீங்க சக்சஸ் ரேஷியோல இருப்பீங்கன்னு. அவர் நான் வேலையே சரியா இருக்கு, நான் கோவில் பக்கம் போறதே இல்லைன்னா, கோவிலுக்கு எல்லாம் போக வேண்டாம். நான் சொல்ற ஒரு விஷயத்த ஒரு 15 நிமிஷம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி சொல்லுங்க. அதுக்கப்புறம் பாருங்க உங்க சக்சஸ் ரேஷியோன்னு சொன்னேன். சரி, என்னதான் இல்லை, நான் பார்த்துடுறேன். நீங்க இதை ட்ரையல் பண்ண வேண்டாம், மனசார சொல்லுங்க, நடக்கும்னு. நான் சொல்லி கொடுத்த மந்திரம் அவரை உட்காத்தி வச்சு ஒரு அரை மணி நேரம் அந்த மந்திரத்தை சொன்னேன். இது 15 நிமிஷம் தான் சொல்லணும். மந்திரம் ஈஸியா முடிஞ்சிடும். இந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி கொடுத்தேன். அவர் வீட்டுக்கு போனாரு, சொல்ல ஆரம்பிச்சாரு. சொல்ல 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 அவருக்கே தெரியாத நிறைய மிராக்கிள் நடந்தது அவருடைய வாழ்க்கையில. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனா இருக்காரு. குடும்பங்கள் இன்னைக்கு நல்லா இருக்கு. அவருடைய குடும்பம் மிகப்பெரிய குடும்பமா வளர்ந்து ரொம்ப நல்லா இருக்காங்க இன்னைக்கு. அவர் என்ன எல்லாம் வெற்றி பெற்ற அப்புறம் மீட் பண்ணி சொன்னாரு, உங்களுடைய ஒரு அட்வைஸ், அதனால கடவுளுடைய அனுகிரகம் கிடைச்சு நான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனா இருக்கேன். அதுக்கு காரணம் நீங்க தான். நான் இல்ல, தெய்வமே மனுஷ ரூபேன சரியான நேரத்துல நீங்க என்கிட்ட வந்தீங்க. அப்ப நான் உங்களுக்கு சொன்ன பரிகாரம் நீங்க கரெக்டா செஞ்சதுனால உங்களுக்கு இவ்வளவு பெரிய சக்சஸ் கிடைச்சிருக்குன்னு சொன்னேன். அது என்ன மந்திரங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்களும் மனசார சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 108 முறை இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும். இந்த மந்திரத்தை உச்சரிக்க 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 உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சக்சஸ் கிடைக்கும் வாழ்க்கையில. இது 48 நாளா, 51 நாளா, 21 நாளா, கணக்கே கிடையாது. கணக்கே கிடையாது. ஏன்னா நமக்கு ஒரு விஷயத்திலையும் ஒரு சக்சஸ் வந்துட்டே இருக்கணும். என்ன சக்சஸ்? புதிதாக கார் வாங்கணும். பழைய கார் நல்லா இல்ல, புதுசா கார் வாங்கணும். கையில காசு இல்லை, என்ன பண்ண? மந்திரத்தை சொல்லுங்க. கடவுளிடம் பாரத்தை போட்டுட்டு உங்களுக்கு என்ன வேணும்ங்கிறத மனசுல நினைச்சு சொல்லுங்க. கடவுள் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். என்ன மந்திரம்? கார் மட்டும் இல்ல, வீடு, என்ன நினைக்கிறீங்களோ அது, என்ன நினைக்கிறீங்களோ அதை அள்ளி கொடுப்பதற்கு கடவுள் தயாராக இருக்கிறார். நாம தான் கேட்கல, மனசார கேட்கணும். அப்பா அம்மா இருக்காங்களா? உங்களுக்கு ஒரு ஊருக்கு டூர் போகணும். டைரக்டா போய் அப்பாட்ட போய், அப்பா நான் டூர் போனோம்ப்பா, காசு கொடுப்பா. ஓடா டூர், அது ஒண்ணாது, என்கிட்ட காசு இல்லை, ஏன் அந்த காசை வச்சு நான் அடுத்தது உனக்கு ஏதாவது செய்வேன், டூர்லாம் போவேனா, உட்கார். உடனே பையனுக்கு கோபம் வரும். அடுத்தது போட்டு என்ன பண்ணலாம், அந்த கோபத்துல என்ன செய்யலாம் தெரியாம செய்வான். ஆனா அதே ஒரு விஷயம் அப்பா கிட்ட உட்காருங்க. உட்கார்ந்து, அப்பா இந்த டூர் போலான்னு இருக்கேன், உன்னால முடியும்னா செய்யு, இல்லாட்டி நீ செய்யாத. கேட்டு பாருங்க. டேய் போயிட்டு வாடா, போயிட்டு ஜாக்கிரதையா பத்திரமா வா. யாரோட போற? ஸ்கூல்ல கூட்டு போறாங்கப்பா. சரி நான் ஸ்கூல்ல பேசுறேன். சரிப்பா. எவ்வளவு அழகா செய்வாங்க. அதுமாதான் கடவுள். கடவுளிடம் உட்கார்ந்து நீங்க பேசணும். எப்படி பேசணும்? மந்திரத்தால பேசணும். மனசார உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சக்சஸ் ஆகணும்னு நினைங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் கோவிந்தா கேசவா நாராயணா ரகுநந்தனா ஸ்ரீஹரி. 5 மந்திரம் தான். 5 மந்திரம். கேசவா நாராயணா மாதவா ரகுநந்தனா ஸ்ரீஹரி. 5 மந்திரத்தை 108 முறை நீங்க சொல்லணும். டெய்லி சொல்லணும். எப்படி? குளிச்சுட்டு பூஜை ரூம்ல உட்காந்து நீங்க உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கிளியரா உட்காந்து மனசார நினைச்சு மந்திரங்களை சொல்லுங்க. இதுக்கு பூஜை வேணாம், எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட் 108 தடவை. பா சோஃபால உட்காரீங்களா ரிலாக்ஸா, நீங்க மாட்டுக்கு இந்த 5 மந்திரத்தை 108 தடவை எண்ணிக்கையில சொல்லுங்க. லேடிஸ் சொல்லலாம், ஜென்ஸ் சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். லேடிஸுக்கு 3 நாட்கள் பிரச்சனை வருது, இல்ல 5 நாட்கள் பிரச்சனை வருதுன்னா அன்னைக்கும் நீங்க சொல்லலாம். ஒரே ஒரு மந்திரம், ராம் 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 108 தடவை சொல்லுங்க. திரும்பி 6வது நாள்ல இருந்து இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிருங்க. கோவிந்தா கேசவா மாதவா ரகுநந்தனா ஸ்ரீஹரி
அஞ்சு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிருங்க. இதனால லேடிஸுக்கும் சரி ஜென்ஸுக்கும் சரி சக்சஸ் ரேஷியோ தான் கிடைக்கும். கஷ்டங்கள் விலகும், மகாலட்சுமி கடாட்சம் வரும். செய்றீங்களா? நீங்க சுபிக்ஷமா இருக்கணும்ல, மனக்கவலைகள் போகணும்ல, அதுக்கு ஒரே மந்திரம் இதுதான். செய்யுங்க. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கடவுளின் அனுகிரகத்தால் வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.